ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் மெடிசினல் கெமிஸ்ட்ரியில பார்க்க போற சாப்டர் கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் ஆர் கோலினோமைமேட்டிக் ட்ரக்ஸ் ஆர் பாராசிம்பத்தோமைமேட்டிக் ட்ரக்ஸ் அல்லது சில புக்ஸ்ல மஸ்காரனிக் ஏகோனிஸ்ட் ஆர் மஸ்காரனிக் ட்ரக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஆக்சுவலி இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அதனுடைய நர்வ் ஃபைபர்ஸ் பத்தி நம்ம போன கிளாஸஸ்ல சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்தோம். இருந்தாலும் இந்த கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் ரிலேட்டடா ஒரு சில இன்ட்ரோடக்ஷன்ஸ் நான் இங்க சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்துல முக்கியமான ரெண்டு நர்வ் ஃபைபர்ஸ் இருக்குங்க. ஒன்னு சிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ், அது என்னது நார் அட்ரினலின் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை செக்ரேட் பண்ணுது. இன்னொன்னு பாராசிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு கோலினர்ஜிக் நர்வ் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோலினர்ஜிக் நர்வ் ஃபைபர்ஸ் அசிட்டைல் கோலின் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை செக்ரேட் பண்ணுது. எங்க அந்த கோலினர்ஜிக் நர்வ் ஃபைபர்ஸ் டெர்மினல்ல, கோலினர்ஜிக் நர்வ் ஃபைபர் டெர்மினல்ல அதாவது ப்ரீ கேங்லியான் அண்ட் போஸ்ட் கேங்லியானிக் நர்வ் டெர்மினல்ல இந்த அசிட்டைல் கோலின் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை செக்ரேட் பண்ணுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த அசிட்டைல் கோலின் செக்ரேட் ஆன உடனே அதனுடைய ரிசெப்டார்ல போய் படுது. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ரிசெப்டார் இருக்கு. ஒன்னு மஸ்காரனிக் ரிசெப்டார், இன்னொன்னு நிகோட்டினிக் ரிசெப்டார்ஸ். இந்த மஸ்காரனிக் ரிசெப்டார்ஸ்ல நிறைய சப் டைப்ஸ் இருக்கு. M1, M2, M3, M4 அண்ட் M5 அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட 5 சப்டைப் மஸ்காரனிக் ரிசெப்டார் இருக்கு. ஓகேங்களா? அதே போல இந்த நிகோட்டினிக் ரிசெப்டாரை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு NN, அப்புறம் இன்னொன்னு NM. சோ இந்த NN என்னது நியூரான் கேங்லியான்ல இருக்கும். NM நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? சோ ஓகே. சோ அப்போ இந்த கோலினர்ஜிக் நர்வ் ஃபைபர்ஸ் அசிட்டைல் கோலின் செக்ரேட் பண்ண உடனே, அதாவது பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பாராசிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ் அசிட்டைல் கோலினை செக்ரேட் பண்ண உடனே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அது அதனுடைய மஸ்காரனிக் அல்லது நிகோட்டினிக் ரிசெப்டார்ல பட்டு அது அதனுடைய வேலையை செய்யுது. ஓகே. சோ நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் ஆர் கோலினோமைமேட்டிக் ஆர் பாராசிம்பத்தோமைமேட்டிக் ட்ரக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அசிட்டைல் கோலினுடைய ஆக்டிவிட்டியை அல்டர் பண்ணுது அல்லது அதனுடைய ரிசெப்டார் மஸ்காரனிக் அண்ட் நிகோட்டினிக் ரிசெப்டார்ல போயிட்டு ஏகோனிஸ்ட் ஆக்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனாலதான் இதுக்கு பேர் கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் சிம்பிளா அல்லது கோலினோமைமேட்டிக் ட்ரக்ஸ். அதாவது அசிட்டைல் கோலின் என்ன வேலை செய்தோ அதே வேலையை செய்யக்கூடிய ட்ரக்ஸ். அதனால கோலினோமைமேட்டிக் ட்ரக்ஸ் அல்லது பாராசிம்பத்தோமைமேட்டிக் ட்ரக்ஸ் அல்லது ஒரு சில ட்ரக்ஸ் ஸ்பெசிபிக்கா மஸ்காரனிக் ரிசெப்டார்ல மட்டும் படும். அதனால சில புக்ஸ்ல ஸ்பெசிபிக்கா மஸ்காரனிக் ஏகோனிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ நான் இது வரைக்கும் சொன்ன விஷயம் இந்த டாபிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? சோ ஓகே, இந்த கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் உடைய கிளாசிபிகேஷன்ஸ் பார்க்கலாங்க. மேஜரா இந்த கோலினர்ஜிக் ட்ரக்ஸை ட்ரக் கிளாசிபிகேஷனை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு சம் ஆஃப் த ட்ரக்ஸ் ஆர் டைரக்ட்லி ஆக்டிங். சம் ஆஃப் த ட்ரக்ஸ் ஆர் டைரக்ட்லி ஆக்டிங். டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ் எல்லாமே டைரக்டா மஸ்காரனிக் ரிசெப்டார்லயும் நிகோட்டினிக் ரிசெப்டார்லயும் பைண்ட் ஆகுது. அது அதனுடைய எகோனிஸ்ட் ஆக்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது அசிட்டைல் கோலின் பைண்ட் ஆன உடனே என்ன பிசியாலஜிக்கல் மெக்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதே சேம் எகோனிஸ்ட் ஆக்டிவிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. டைரக்டா ரிசெப்டார்ல போய் படுது. அதனால இதுக்கு பேர் டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கெமிக்கல் பேஸ் பண்ணி கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். ஒன்னு கொலின் எஸ்டர்ஸ். கொலின் எஸ்டர்ஸ் கோலினர்ஜிக் ஏகோனிஸ்ட்ல டைரக்ட்லி ஆக்டிங்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கேட்டகரி கோலின் எஸ்டர்ஸ். அதுல அசிட்டைல் கோலின் இது நேச்சுரல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், சிந்தட்டிக்காவும் நாம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது மெத்தாகோலின், அப்புறம் கார்பகோல் அண்ட் தென் பெத்தனகோல். இந்த 4 ட்ரக்குமே கோலின் எஸ்டர்ஸ். Please note it, choline esters. அதுக்கு அடுத்தது நேச்சுரல் அல்கலாய்ட்ஸ். அல்கலாய்ட்ல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடியது மஸ்காரின், பைலோகார்பின் அண்ட் அரிகோலின். இந்த மூணுமே அல்கலாய்ட்ஸ்.
அல்கலாய்ட்ஸ் இது வந்து டைரக்டா மஸ்காரனிக் அண்ட் நிக்கோட்டினிக் ரிசெப்டார்ல போய் பட்டு அது எகோனிஸ்ட் ஆக்டிவிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது டைரக்ட் ஆக்டிங் கோலினர்ஜிக் ஏகோனிஸ்ட்ல வந்து ரெண்டு கேட்டகரி, ஒன்று கோலின் எஸ்டர்ஸ், இன்னொன்று வந்து அல்கலாய்ட்ஸ். அதுக்கு அடுத்தது வந்துங்க இன்டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ். இன்டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ் இது என்ன பண்ணும்னா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட், அசிடைல் கோலின் வந்துங்க செக்ரேட் ஆகுது. செக்ரேட் ஆன ஒரு 15 to 20 செகண்ட்ஸ்ல என்ன ஆயிடும் அப்படின்னா அது வந்து டிகிரேட் ஆயிடும், டெஸ்ட்ராய் ஆயிடும் பை த என்சைம் ஆஃப் அசிடைல் கோலின் எஸ்டரேஸ் அப்படிங்கிற என்சைம் ரெடியா என்னது நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ஸ்லயும், அதுக்கப்புறம் சைனாப்டிக் கிளஃப்ட், ப்ரீ அண்ட் போஸ்ட் சைனாப்டிக் நர்வ் டெர்மினல் அந்த ஜங்ஷனை வந்து சைனாப்டிக் கிளஃப்ட் ஆர் சைனாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அங்க வந்து ரெடியா பிரசன்ட் ஆயிருக்கும். ஒன் செக்ரேட் ஆன உடனேயே என்ன பண்ணும், செக்ரேட் ஆன ஒரு 15 to 20 செகண்ட்ஸ்லயே என்ன பண்ணிடும், இந்த அசிடைல் கோலின் எஸ்டரேசஸ் போய் டீகிரேட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, டீகிரேட் பண்ணி விட்டுரும். சோ டீகிரேட் ஆயிரும், டீகிரேட் ஆயிரும். இந்த அசிடைல் கோலின் வந்து டீகிரேட் ஆயிரும். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து இந்த அசிடைல் கோலின் இந்த மஸ்காரனிக் ரிசெப்டார்லயும் அண்ட் நிக்கோட்டினிக் ரிசெப்டார்லயும் போய் பைண்ட் ஆயிட்டு அந்த கொஞ்ச நேரத்துல அதனுடைய வேலையை செய்யும். இந்த இன்டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, பாருங்க, இந்த இன்டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ் போயிட்டு இந்த அசிடைல் கோலின் எஸ்டரேசஸை வந்து கொஞ்ச நேரம் பிளாக் பண்ணி விட்டுரும், கொஞ்ச நேரம் பிளாக் பண்ணி விட்டுரும். அதனாலதான் நாம வந்து இந்த ஆன்டி கோலின் எஸ்டரேசஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி படிக்கிறோம். இது வந்து இன்டைரக்ட்லி ஆக்டிங் ஆன்டி கோலின் எஸ்டரேசஸ். பாருங்க, அசிடைல் கோலின் எஸ்டரேசஸ் என்சைமை போய் பிளாக் பண்றதுனால இதுக்கு பேர் வந்து ஆன்டி கோலின் எஸ்டரேசஸ். இது கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சி கட்டி போட்டுரும், அப்படியே கொஞ்ச நேரம் பிடிச்சி கட்டி போட்டுருச்சு அப்படின்னா அசிடைல் கோலினுடைய ஹால்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதனுடைய அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் மஸ்காரனிக் அண்ட் நிக்கோட்டினிக் ரிசெப்டார்ல படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அப்போ அது வந்து அதனுடைய எகோனிஸ்ட் ஆக்டிவிட்டியை வந்து கொஞ்சம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். அதனாலதான் வந்து நம்ம இன்டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இது வந்துங்க some of the drugs are reversible, some of the drugs are irreversible. reversible na enna appadina, once black பண்ணிடும், அசிடைல் கோலின் எஸ்டரேசஸ் பிளாக் பண்ணிடும், கொஞ்ச நேரம் பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ட்ரக் வந்து அதை விட்டு டிஸ்அட்டாச் ஆயிரும், ரிவர்ஸ் ஆயிரும். அதனால தான் வந்து ரிவர்சிபிள் ஆன்டி கோலின் எஸ்டரேசஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, சோ ரிவர்சிபிள் ட்ரக்ஸ்ல வந்து கார்பமேட் அண்ட் அக்ரிடின் அப்படின்னு என்னது கெமிக்கலை பேஸ் பண்ணி நாம இங்க ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். அதனுடைய பேசிக் நியூக்ளியஸை பேஸ் பண்ணி ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். அதுல ரிவர்சிபிள் கார்பமேட்ல என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக், ஃபெமிலியர் ட்ரக்ஸ் தான். பைசோஸ்டிக்மைன், நியோஸ்டிக்மைன், பைரிடோஸ்டிக்மைன், எட்ரோஃபோனியம், ரிவாஸ்டிக்மைன், டோனபெசில் அண்ட் தென் கேலண்டமைன். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ரிவர்சிபிள் ஆன்டி கோலினெஸ்டரேசஸ் ட்ரக்ஸ் பிலாங்ஸ் டு தி கார்பமேட்ஸ். கார்பமேட். ஸோ நம்ம இங்க மெடிசனல் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுனால கண்டிப்பா நாம வந்து இந்த கெமிக்கல் டெரிவேட்டிவ்ஸ் பேஸ் பண்ணி தான் கிளாசிபிகேஷனை படிக்கணும். ஸோ ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ஸ் வேற. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ஸ் பாருங்க, the drug which is given for Alzheimer's disease, Tacrin, Rivastigmine, Donepezil, Galantamine. Some of the drugs given for myasthenia gravis, some of the drugs given for என்னது குளுக்கோமா. ஸோ அந்த மாதிரி ஃபார்மகாலஜிக்கல் தெரபியூட்டிக் பேஸ் பண்ணி படிக்கலாம். பட் மெடிசனல் கெமிஸ்ட்ரி படிக்கும் போது நாம எப்படி படிக்கணும் அப்படின்னா அதோட கெமிக்கல் டெரிவேட்டிவ்ஸ் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். ஓகே, ஸோ அப்போ ரிவர்சிபிள் ஆன்டிகோலிஸ்டரேசஸ்ல கார்பமேட்ல இவ்வளோ ட்ரக் வருது. நெக்ஸ்ட் ஒரே ஒரு ட்ரக் அக்ரிடின், பேர்ல இருக்கு டாக்ரின், அக்ரிடின், ஏசிஆர், டாக்ரின், ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டு கேட்டகரியுமே வந்து ரிவர்சிபிள்ஸ். அடுத்தது வந்துங்க இர்ரிவர்சிபிள் ஆன்டி கோலினெஸ்டரேசஸ் ட்ரக்ஸ். இந்த இர்ரிவர்சிபிள் ஆன்டி கோலினெஸ்டரேஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்ஸ் போய் அசிடைல் கோலினெஸ்டரேசஸ் பிளாக் பண்ணிருச்சு அப்படின்னா அங்கிருந்து அதை விடாது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட லாங் டேர்மா பிளாக் பண்ணும் அல்லது பர்மனண்டா இந்த என்சைமை போய் பிளாக் பண்ணிடும். அப்போ அசிடைல் கோலினுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து என்னது அதிகமாயிடும். ஓகேங்களா, அப்போ அதனுடைய ஆக்டிவிட்டி வந்து எகோனிஸ்ட் ஆக்டிவிட்டி ஆன் மஸ்காரனிக் அண்ட் நிக்கோட்டினிக் ரிசெப்டார் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, சோ அதனாலதான் நம்ம வந்து இதை என்ன சொல்றோம், இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்றோம். சோ நீங்க நிறைய பாய்சனஸ் கேஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. பாஸ்பேட் கண்டைனிங் பாய்சனஸ் இன்செக்டிசைட்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அசிடைல் கோலின் லெவல் அதிகமாயிட்டு என்ன ஆகும், நிறைய என்னது எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதெல்லாம் ஃபார்மகாலஜில டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பாருங்க, இந்த இர்ரிவர்சிபிள் ஆன்டி கோலினெஸ்டரேசஸ்ல ஃபர்ஸ்ட் கார்பமேட்ல ரெண்டு முக்கியமான ட்ரக் இருக்கு. என்னது கார்பரைல், அப்புறம் வந்து இன்னொன்னு ப்ரோபாக்சர். ப்ரோபாக்சர் ஆர் ப்ரோபாக்சர்.
ஸோ இந்த ரெண்டு ட்ரக்குமே வந்து கார்பமேட் டெரிவேட்டிவ்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து ஆர்கானோபாஸ்பேட் ஆன்டி irreversible anticholinesterases. ஆர்கானோபாஸ்பேட் irreversible anticholinesterasesல முக்கியமான 4 ட்ரக் இருக்கு. என்னது? டைஃப்ளாஸ் அல்லது டிஎஃப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து எக்கோதயோஃபேட், அப்புறம் மேலத்தயோன் டயசினோன். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்கானோபாஸ்பேட் ட்ரக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ்ல 2 கேட்டகரி பார்த்தோம். டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக், இன்டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக். டைரக்ட்லி ஆக்டிங் டைரக்டா அதனுடைய ரிசெப்டார்ல படுது. இன்டைரக்ட்லி ஆக்டிங் அசிடைல்கோலினெஸ்டரேசஸ் பிளாக் பண்ணி அசிடைல்கோலினுடைய லெவலை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ரொம்ப சிம்பிள். கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நம்ம சிலபஸ்ல கொடுத்தது போல நாம ஒரு முக்கியமான 7 ட்ரக்ஸை வந்து இண்டிவிஜுவலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து அசிடைல்கோலின். அசிடைல்கோலின் பேர்லயே இருக்கு, இங்க பாருங்க, இதுதான் கொலின், அப்புறம் அசிடைல் குரூப், அதனால அசிடைல்கோலின். இது வந்து என்ன பாது? எஸ்டர்ஸ் ஆஃப் கொலின் வித் அசிட்டிக் ஆசிட்ஸ். எஸ்டர்ஸ் ஆஃப் கொலின் வித் அசிட்டிக் ஆசிட்ஸ். ப்ளீஸ் நோட் இட். எஸ்டர்ஸ் ஆஃப் கொலின் வித் அசிட்டிக் ஆசிட்ஸ் எம்சிக்யூல அடிக்கடி கேட்கக்கூடியது. எஸ்டர்ஸ் ஆஃப் கொலின் வித் அசிட்டிக் ஆசிட். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. ட்ரைமெத்தில் அமைன். இங்க ஒரு எத்தில் பிரிட்ஜ் இருக்கு. எத்தில் இதுதான் கொலின், இதுதான் கொலின். இது வந்து எத்திலின் பிரிட்ஜ். இது வந்து எஸ்டர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்டர் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அசிடைல் குரூப். ஸோ அசிடைல் குரூப், எஸ்டர்ஸ், அப்புறம் வந்து எத்திலின் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் கோலின். இந்த எல்லாமே சேர்ந்தது தான் அசிடைல் கோலின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன்ல இந்த அசிடாக்சி குரூப் இருக்கு. CH3COO அசிடாக்சி இருக்கு. அதனால 2 அசிடாக்சி, 3 மெத்தில் குரூப் அட்டாச் இருக்கு. அதனால N, ட்ரைமெத்தில் ஈத்தேன் அமினியம். ஓகேங்களா? அமினியம் குரூப். திஸ் இஸ் அமினியம் குரூப். இந்த N+ அப்படிங்கிறது அமினியம் குரூப். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. 2 அசிடாக்சி, N, ட்ரைமெத்தில் பாருங்க, ட்ரைமெத்தில் ஈத்தேன் அமினியம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ். இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்: ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், வெரி ஹைக்ரோஸ்கோபிக். நோட் இட். ஒன்ஸ் ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா அப்படியே தண்ணியா மாறிடும். ஹைக்ரோஸ்கோபிக்னா என்ன? அப்சர்வ் த water molecule and become a liquid. Absorb the water molecules. Hygroscopic, which is soluble in water and alcohol. It should be kept in room temperature 25 degrees Celsius. நாம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம ஒரு சில லெபார்டரி பர்பஸ்க்காக அனிமல் ஸ்டடியில வந்து ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணுவோம், சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப் டு 28 days வரைக்கும் நாம நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து அதனுடைய இந்த லிங்கேஜ் எல்லாமே வந்து கிளீவ் ஆயிடும், டெஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் டைட்லி க்ளோஸ்டு கண்டெய்னர் பிகாஸ் ஆஃப் இட் இஸ் ஹைலி ஹைக்ரோஸ்கோபிக்ஸ். ரூம் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலேஷன்ஸ் which is available in powder for injections. Intraocular solutions, drops, eye drops, intraocular solutions, some familiar brand name, Myocol E, அதுக்கப்புறம் என்னது? Mico Mist. Myocol brand name Myocol E and then Mico Mist. இந்த ரெண்டு பாப்புலர் பிராண்ட்ல வந்து அவைலபிள். யூசஸ் வந்து ஆக்சுவலி அசிடைல்கோலின் வந்து நேச்சுரல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஒன்ஸ் செக்ரேட் ஆன உடனே, ஒன்ஸ் நீங்க ஐவில கொடுத்த உடனே என்ன ஆயிடும் அப்படின்னா வித்தின் 10 to 15 செகண்ட்ஸ்ல வந்து டெஸ்ட்ராய் ஆயிடும். என்னது? பை த என்சைம் ஆஃப் அசிடைல்கோலின் எஸ்டரேசஸ். அதனால கிளினிக்கலா வந்து பெருசா இது நாம என்னது ப்ராக்டிஸ் பண்றதுல கிளினிக்கலா எந்த ஒரு யூசஸும் இல்லை. குயிக்லி மெட்டபாலைஸ்டு பை அசிடைல்கோலின் எஸ்டரேசஸ். பட் என்னது? இட் வில் ப்ரொடியூஸ்ட் மயோட்டிக் எஃபெக்ட். சம் ஆப்தால்மிக் சர்ஜரி பண்ணும்போது மயோட்டிக் எஃபெக்ட்காக நாம இந்த அசிடைல்கோலின் இன்ட்ராஓகுலர் சொல்யூஷன்ஸ் வந்து நாம கொடுக்குறோம். அவ்வளவுதான் இதனுடைய யூசஸ். மெயினா வந்து நாம என்னது ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக நம்ம அனிமல் ஸ்டடியில வந்து இந்த சொல்யூஷனை யூஸ் பண்றோம்.
ஓகேங்களா? this is something about acetylcholine. next carbachol. அடுத்தது பார்க்கக்கூடியது கார்பகோல். இது வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ். அசிடைல்கோலின் என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை இதுவும் செய்யும். பட் அசிடைல்கோலினோட கம்பேர் பண்ணும்போது மற்ற ட்ரக்ஸ் மெத்தாகோலின், கார்பகோல் அண்ட் பெத்தனகோல் இதனுடைய ஹால்ஃப் லைஃப் வந்து அதிகம், கம்பேரிட்டிவ்லி அதிகம். அதனால இது கிளினிக்ல நாம யூஸ் பண்ணலாம். இன்னொரு அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அசிடைல்கோலினோட கம்பேர் பண்ணும்போது மற்ற 3 ட்ரக்லயே சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து அதனுடைய ஹால்ஃப் லைஃப் அதிகம். அதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் கார்பகோல் or carbachol. This is synthetic cholinergic drugs. synthetic cholinergic drugs கிட்டத்தட்ட acetylcholine உடைய சேம் ஸ்ட்ரக்சர், அதே ஈத்தைல், அதே N, ட்ரைமெத்தில். பட் இங்க அசிட்டாக்சி குரூப்புக்கு பதிலா அமினோ குரூப் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. அமினோ கார்போனைல் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதாங்க வித்தியாசம். இங்க பாருங்க, லாஸ்டா CH3 பதிலா இங்க அமைன் குரூப் இருக்கு. ரொம்ப சிம்பிள். செகண்ட் பொசிஷன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு 1 and 2. செகண்ட் பொசிஷன்ஸ்ல 2 அமினோ கார்போனைல், 2 அமினோ கார்போனைல் ஆக்சி, 2 அமினோ கார்போனைல் ஆக்சி ஆக்சி N, ட்ரைமெத்தில் எத்தனோ ட்ரைமெத்தில் எத்தனமீனியம் ட்ரைமெத்தில் எத்தனமீனியம் இங்க பிளஸ் இருக்கும். அண்ட் தென் கார்பகோல் குளோரைடு Cl மைனஸ் பிளஸ். அவ்வளவுதாங்க, சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் பாருங்க. இட்ஸ் a prismatic crystals of ammonium salt. It's a prismatic crystals. Note it. It's a prismatic crystals of ammonium salt and carbamate esters. Solution in ethanol and dimethyl sulfoxide. It is produced solution in ethanol and dimethyl sulfoxide solvent. Stability வந்து it should be stored in refrigerator at 4 degrees Celsius. Please note it. It should be stored in 4 degrees Celsius. நம்ம வந்து அதனுடைய ஸ்டாக் சொல்யூஷன்ஸ் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 month வரைக்கும் வந்து நாம at 4 degrees Celsiusல வந்து 6 month வரைக்கும் நாம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல டிஸ்கார்ட் பண்ணிடணும். பாருங்க, இது வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல வந்து 28 days வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அசிடைல்கோலின் சொல்யூஷன். பட் கார்பகோல் சொல்யூஷன்ஸ் வந்து ஸ்டாக் சொல்யூஷன் வந்து 6 month வரைக்கும் 4 degrees Celsiusல மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நாம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல டிஸ்கார்ட் பண்ணிடணும். அதனுடைய என்னது அபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஃபார்முலேஷன்ஸ் வந்து which is available in ophthalmic solution and drops. ophthalmic solution and drops. some familiar brand name வந்து ஐசோப்டோ கார்பகோல், அதுக்கப்புறம் மயோஸ்டாட், அதுக்கப்புறம் கார்பாகேர். ஸோ இந்த 3 பிராண்ட் நேம்ல அவைலபிள். யூசஸ் வந்து இட் வில் ப்ரொடியூஸ்ட் மயோட்டிக் எஃபெக்ட், பீப்புள் கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஆக்சுவலி இந்த அசிடைல்கோலின்ஸ் வந்து ஒன்ஸ் நம்ம உடம்புல போன உடனே சம் இன்வாலண்டரி ஸ்மூத் மசில்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி கான்ட்ராக்ட் பண்ணும். நம்ம உடம்புல இருக்கிற ஸ்மூத் மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணும், கான்ட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சில சம் செக்ரிட்டரி கிளான்ஸ்னுடைய ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ செக்ரீஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டா இருந்தாலும் சரி, லாக்ரிமல் செக்ரீஷனா இருந்தாலும் சரி, செக்ரீஷன் இன் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டா இருந்தாலும் சரி. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற என்னது, ஸோ நேசல் செக்ரீஷனா இருந்தாலும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செக்ரீஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் ஸ்மூத் மசில்ஸ் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அதன்படி பார்க்கும்போது ஸோ டிராப்ஸ்ல கொடுக்கும்போது பீப்புள் கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ், இட் வில் ப்ரொடியூஸ் பீப்புள் கன்ஸ்ட்ரிக்ஷன், அதை மயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் ரெடியூஸ் இன்ட்ராஓகுலர் ப்ரெஷர். அதனால இது குளுக்கோமாக்காக கொடுக்கலாம். அவ்வளவுதாங்க இதனுடைய தெரபியூட்டிக் யூசஸ். கொஞ்சம் லிமிட்டட் யூசஸ் தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடிய 3வது ட்ரக் பைலோகார்பின் வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இட் இஸ் a alkaloid which is obtained from leaves of Pilocarpus species, especially Pilocarpus microphyllus அப்படிங்கிற ஸ்பீசிஸ்ல இருந்து நாம என்ன பண்றோம், பைலோகார்பினை வந்து ஐசோலேட் பண்றோம். இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் பாருங்க. ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், hygroscopic. இது வந்து hygroscopic. It soluble in water and alcohol as usual. Soluble in water and alcohol. It should be stored in well closed airtight container because of it is hygroscopic nature, and it should be protect from light. அதனுடைய physical and stability. Formulations which is available in eye drops, pilocarpine which is available in eye drops.
1%, 2% and 4% சொல்யூஷன்ஸ்ல வந்து ஐ டிராப்ஸ்ல வந்து அவைலபிள். சம் பாப்புலர் பிராண்ட் நேம் வந்து பைலோகேர், கார்பின் ஆர் கேர்பின், அதுக்கப்புறம் என்னது பைலோ டிராப்ஸ். ஸோ இதனுடைய பைலோகார்பின் ஐ டிராப்ஸ்னுடைய பிராண்ட் நேம்ஸ். யூசஸ் வந்து என்னது டிராப்ஸா நாம யூஸ் பண்றோம், அதனால இது வந்து என்னது muscarinic agonist drugs. It will produce myotic effect, அதாவது constrict the people, eye people, and it is given for the treatment of glaucoma. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம ஃபர்ஸ்ட் 3 ட்ரக்ஸ் பார்த்தோம். என்னது directly acting cholinergic agonist, directly acting cholinergic agonist. அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடியது neostigmine, anti-acetylcholinesterase or acetylcholinesterase inhibitors. இது வந்து indirectly acting, இது வந்து acetylcholinesterase அப்படிங்கிற என்சைமை பிளாக் பண்றதுனால acetylcholine உடைய half life increase ஆகுது. அதனால அது muscarinic and nicotinic receptorல பட்டு அதனுடைய agonist activity லாங் டேர்முக்கு செய்யுது. அவ்வளவுதான் இதனுடைய மெக்கானிசம்ஸ். இதனுடைய ஸ்ட்ரக்சரும் ரொம்ப ஈஸி. இதுலயும் பாருங்க, என்னது ட்ரைமெத்தில் அமைன் குரூப் இருக்கு. அப்புறம் வந்து இந்த சைடு பிரான்ச் செயின் வந்து C டபுள் பாண்ட் O எஸ்டர் இருக்கு. இங்க NH2 க்கு பதிலா இங்க பாருங்க NH2 க்கு பதிலா இங்க என்னது H2 க்கு பதிலா 2 மெத்தில் குரூப் இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். சென்டர்ல வந்து இங்க எத்தில் பிரிட்ஜ் இருந்துச்சு, இங்க வந்து சென்டர்ல பென்சின் இருக்கு. சென்டர்ல என்ன இருக்கு? பென்சின் இருக்கு, C6H6. அவ்வளவுதாங்க வித்தியாசம். மற்றபடி கிட்டத்தட்ட சேம் சிமிலர் ஸ்ட்ரக்சர், ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்ட்ரக்சர். இதோடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் பொசிஷன்ஸ்ல இது பிரசன்ட் ஆயிருக்கு. தேர்ட் பொசிஷன்ஸ்ல இந்த குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால 3, 1 and 2 டைமெத்தில் அமைன். இது வந்து கார்பைல் ஆக்சி. பாருங்க, தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. 3 டைமெத்தில் அமினோ ஆர் அமைன் கார்போனைல் ஆக்சி. அதுக்கப்புறம் N, ட்ரைமெத்தில் பென்சின் இருக்கு. இங்க வந்து என்னது ஈத்தேன் அப்படிங்கிற டேர்ம் வந்துச்சு, பட் இங்க பென்சின் இருக்கு, அதனால ட்ரைமெத்தில் பென்சன் அமீனியம். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்: ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், ஆர்டர்லெஸ் பிட்டர் டேஸ்ட். இது வந்து ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சுரல், சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் ஆல்கஹால். இதனுடைய ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்டோரேஜ் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அஃபெக்டட் பை லைட் அண்ட் ஆக்சிஜன். ஹைக்ரோஸ்கோபிக், ஆல்ரெடி ஹைக்ரோஸ்கோபிக்னு பார்த்திருக்கோம். ஸோ அதனால இட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் ஏர் டைட் அண்ட் லைட் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர். ஃபார்முலேஷன்ஸ் which is available டேப்லெட் 15 mg டேப்லெட்ல அவைலபிள். அதே போல இன்ஜெக்ஷன்ஸ்ல முக்கியமானது, இன்ஜெக்ஷன்ஸ்ல அவைலபிள். டோஸ் வந்து 0.5 mg per ml, அதாவது 1 ml and 5 ml ஆம்புல்ல அவைலபிள். நியோஸ்டிக்மைன் இன்ஜெக்ஷன்ஸ் 0.5 mg per ml. அதே மாதிரி நியோஸ்டிக்மைன் டேப்லெட் 15 mg. பிராண்ட் வந்து ப்ரோஸ்டிக்மைன், மயோஸ்டிக்மைன், அப்புறம் வந்து என்னது டில்ஸ்டிக்மைன். இந்த மாதிரி 3 பாப்புலர் பிராண்ட்ல வந்து இது அவைலபிள். ஸோ இதனுடைய யூசஸ் வந்து மற்ற ட்ரக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய யூசஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ பிரைமரிலியா இந்த நியோஸ்டிக்மைன் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா மயாஸ்தீனியா கிராவிஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஆட்டோ இம்யூனோ டிசீஸ். இது போய் என்ன பண்ணும், இந்த கழுத்தில் இருக்கிற இந்த கிராவ்ஸ் மசில்ஸ்ல இருக்கிற இந்த மஸ்காரினிக் ரிசெப்டார் எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டும், டெஸ்ட்ராய் பண்ணிடும் அந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ். ஸோ அப்போ இந்த மஸ்காரினிக் ரிசெப்டார் இருக்காது. ஸோ எவ்வளவுதான் அசிடைல்கோலின் செக்ரேட் ஆனாலும் அங்க மஸ்காரினிக் ரிசெப்டார் இருந்தாதான் அங்க கொஞ்சம் அந்த கண்ட்ராக்டிலிட்டி மசில்ஸை வந்து இந்த மசில்ஸ்னுடைய பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆட்டோ இம்யூனோ டிசீஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா இந்த மஸ்காரினிக் ரிசெப்டார் இல்லாதனால ஸோ அங்க வந்து நமக்கு மயாஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டிசீஸ் வரும். அப்போ அந்த டைம்ல நம்ம இந்த நியோஸ்டிக்மைன் ஆன்டிகோலிஸ்டரேசிஸ் ட்ரக்ஸ் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும், அப்போ அங்க அந்த அவைலபிலிட்டி ஆஃப் அசிடைல்கோலின் வந்து அதிகமா இருக்கும். அந்த இருக்கக்கூடிய கொஞ்சம் ரெசெப்டார்ல அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் மயாஸ்தீனியா கிராவிஸ்ல இருந்து. ஸோ இப்போ நம்ம பிரைமரியா கொடுக்கறது வந்து எல்லாமே ஃபார்மகாலஜில அதோட மெக்கானிசமோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
மயஸ்தீனியா கிராவிஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ட்ரக் வந்து ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கோப்ரா பைட்டுக்கும் யூஸ் பண்றோம். கோப்ரா பைட்டுக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரி போஸ்ட் ஆபரேட்டிவ் பேராலைட்டிக் இலியஸ், போஸ்ட் ஆபரேட்டிவ் பேராலைட்டிக் இலியஸ்க்காக நாம கொடுக்குறோம். அதே மாதிரி ஏட்ரோனிக் ஆஃப் யூரினரி பிளாடர், பிளாடர்னுடைய கண்ட்ராக்டிலிட்டி கம்மியா இருக்கும். ஸோ அப்பயும் இந்த ட்ரக் வந்து நாம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் என்னது இந்த குடல் வந்து என்னது பேராலைட்டிக் இலியஸ் வராம இருக்கிறதுக்காக நாம என்ன கொடுக்குறோம், இந்த நியோஸ்டிக்மைன் ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ பிரைமரிலியா மயாஸ்தீனியா கிராவிஸ்க்காக கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் எட்ரோஃபோனியம் குளோரைட், எட்ரோஃபோனியம் குளோரைடு. இது வந்து என்னது இன்டைரக்ட்லி ஆக்டிங் ரிவர்சிபிளி ஆன்டி கோலினெஸ்டரேசஸ் ட்ரக்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இதுலயும் பாருங்க ட்ரைமெத்தில், இங்க பாருங்க இது எல்லாத்துலயும் ட்ரைமெத்தில் குரூப் இருக்கு, ட்ரைமெத்தில் அமைன் குரூப் இருக்கு. பட் இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ், 2 மெத்தில் குரூப் இருக்கு, இன்னொரு மெத்தில் குரூப் பதிலா எத்தில் இருக்கு, அவ்வளவுதான். சென்டர்ல ஒரு ஃபினைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, சாரி ஒரு ஃபினைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறதுனால 3 ஹைட்ராக்சி என் எத்தில், அப்புறம் என் டைமெத்தில் பென்சாமினியம். பாருங்க பென்சின் இருக்கு, அதனால பென்சனமினியம். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் வந்து ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர் soluble in water and alcohol. It should be stored in tight container and kept in room temperature. As usual storage தான். Formulations which is available in injections, Edrophonium injections. Brand name வந்து என்னது Tensilon, அதுக்கப்புறம் Enlon Plus. ஸோ இந்த 2 பிராண்ட்ல வந்து இது அவைலபிள். யூசஸ் வந்து இது வந்து மற்ற ட்ரக்கோட கம்பேர் பண்ணும்போது வெரி வெரி ஷார்ட் ஆக்டிங். ஸோ நாம என்னது மயாஸ்தீனியா கிராவிஸ் டயக்னோசிஸ் பர்பஸ்க்காக கொடுக்குறோம். ஒன்ஸ் இந்த ட்ரக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து ஷார்ட் ஆக்டிங்கிறதுனால எந்த அளவுக்கு அசிட்டைல் கோலின் அந்த இருக்கிற மஸ்காரனிக் ரிசெப்டார்ல போய் ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு நாம டயக்னோசிஸ் பண்றோம். அந்த டயக்னோசிஸ் பர்பஸ்க்காக நம்ம என்ன கொடுக்குறோம், எட்ரோஃபோனியம் கொடுக்குறோம். ப்ளீஸ் நோட் இட். ஸோ டயக்னோசிஸ் பர்பஸ்க்காக எந்த ட்ரக் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எட்ரோஃபோனியம் எழுதணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்துங்க டாக்ரின். இது வந்து அக்ரிடின் டெரிவேட்டிவ்ஸ், ரிவர்சிபிள் ஆன்டிகோலினெஸ்டரேசஸ்ல வந்து அக்ரிடின் டெரிவேட்டிவ்ஸ். டாக்ரின் ஹைட்ரோகுளோரைடு மோனோஹைட்ரேட் ஃபார்ம்ல இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். அக்ரிடின் டெரிவேட்டிவ்ஸ், அக்ரிடின் 9th பிளேஸ்ல ஒரு அமைன் குரூப் இருக்கு. ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க ரெண்டு சைடு 2 பென்சின் இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபோர்த் இது என்னது ஹைட்ரஜன் இருக்கு. CH2 கார்பன் கூட ஹைட்ரஜன் இருக்கு. அதனால 1, 2, 3, 4 டெட்ராஹைட்ரோ அக்ரிடின். 9th பொசிஷன்ல ஒரு அமைன் குரூப் இருக்கிறதுனால 9 அமைன். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் வந்து ஒயிட் சாலிட் கிறிஸ்டால்ஸ் ஃப்ரீலி soluble in distilled water. என்னது 0.1 நார்மாலிட்டி ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ். டாக்ரின் ஹைட்ரோகுளோரைட் மோனோஹைட்ரேட் ஃபார்ம். ப்ளீஸ் நோட் இட். It should be stored in controlled room temperature. என்னது 15 to 30 degree Celsius room temperatureல நாம இதை ஸ்டோர் பண்ணணும். And away from heat, moist and light. It keep from freeze. So இதனுடைய stability. Formulations which is available tablet and capsule preparations. டாக்ரின் tablet and டாக்ரின் capsule preparations வந்து available. Brand name வந்து Cognex. அதுக்கப்புறம் என்னது Donicept. Uses வந்து this is drug of choice for Alzheimer's disease. The drug of choice for Alzheimer's disease. இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ட்ரக்ஸ் அல்சைமருக்காக. அதுக்கப்புறம் நிறைய ட்ரக்ஸ் வந்துருச்சு லைக் ரிவாஸ்டிக்மைன், டோனபெசில், கேலண்டமைன். ஸோ இந்த 3 ட்ரக்கோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய தெரபியூட்டிக் எஃபிகேசி கொஞ்சம் கம்மி, சைடு எஃபெக்ட் கொஞ்சம் அதிகம். பட் இருந்தாலும் என்னது இதனுடைய யூசஸ் வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் அல்சைமர் டிசீஸ். அல்சைமர் இஸ் ஏ நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். ஸோ நம்ம பிரெயின்லயும் மஸ்காரனிக் ரிசெப்டார் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதனுடைய மஸ்காரனிக் ரிசெப்டார்னுடைய
என்னது ஃபங்க்ஷன்ஸ் அங்க சரியா இல்லைன்னா நம்ம என்ன சொல்றோம், அல்சைமர் டிசீஸ்ல ஒரு சில சிம்டம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த சிம்டம்ஸ் வராம இருக்கிறதுக்காக நம்ம இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறோம், லைக் ட்ரெமர். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் வராம இருக்கிறதுக்காக நாம இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ பிரைமரி யூசஸ் வந்து அல்சைமர் டிசீஸ்க்காக கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடியது வந்து ஈகோதயோஃபேட் அயோடைடு. இந்த ஈகோதயோஃபேட் அயோடைடு எது கீழே வருது அப்படின்னா, irreversible organophosphate anticholinesterase drugs. irreversible organophosphate anticholinesterase drugs. கோலினெஸ்டரேசஸ் என்சைம் கூட வந்து என்னது irreversible பர்மனண்டா போய் பைண்ட் பண்ணி அதை பிளாக் பண்ணிடும். ஓகேங்களா? இது வந்து ஆர்கானோபாஸ்பேட். இதுக்கு முன்னாடி கார்பமேட்ல 2 குரூப் ட்ரக் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆர்கானோபாஸ்பேட்ல 4 ட்ரக் பார்த்தோம். என்னது டைஃப்ளாஸ், டிஎஃப்பி, ஈகோதயோஃபேட், மேலத்தயா அண்ட் டயாசினம். ஸோ அதுல வந்து நமக்கு ஈகோதயோஃபேட் வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஈகோதயோஃபேட் அயோடைடா. ஓகேங்களா? இட் இஸ் irreversible acetylcholinesterase inhibitors. சிம்பிள் ஸ்ட்ரக்சர் இங்க பாருங்க. இதுலயும் வந்து ட்ரைமெத்தில் அமைன் குரூப் இருக்கு. ட்ரைமெத்தில் அமைன் குரூப் இருக்கு. சென்டர்ல மீத்தேன், ஈத்தேன் இருக்கு. பட் இங்க மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பாஸ்பேட் அண்ட் தயோ குரூப் இருக்கு. இந்த பாஸ்பேட் கூட 2 ஈத்தாக்சி பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள். செகண்ட் கார்பன்ல ஆல்பா அண்ட் பீட்டா கார்பன்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ 2 டை ஈத்தாக்சி பாருங்க, டை ஈத்தாக்சி C2H5O. ஸோ 2 டை ஈத்தாக்சி. இது வந்து பாஸ்போரைல் சல்போனைல், பாஸ்போரைல் சல்போனைல், மீத்தேன், ஈத்தேன், ஈத்தைல், ஈத்தைல், N, ட்ரைமெத்தில் அசோனியம், ட்ரைமெத்தில் அசினியம், ட்ரைமெத்தில் அசினியம். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், hygroscopic solid, white crystalline hygroscopic solid, quaternary salt which is soluble in water 1:1 ratio. புரியுதுங்களா? Next, stability and storage. It is stable at room temperature for 1 month. So normal room temperature la வந்து 1 month வரைக்கும் இது ஸ்டேபிளா இருக்கும். And it should be stored in refrigerator 2 to 8 degree Celsius ல வந்து நாம என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். பட் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல up to 1 month வரைக்கும் இதனுடைய ஸ்டெபிலிட்டி இருக்கும். பட் யூசுவலா 2 to 8 degree Celsius ல வந்து நாம இதை ஸ்டோர் பண்ணணும். And away from light, moist and heat. ஓகேங்களா? இதான் இதனுடைய ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்டோரேஜ். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஃபார்முலேஷன்ஸ் which is available in eye drops, பிராண்ட் நேம் வந்து பாஸ்போலின் அயோடைடு. ஸோ யூசஸ் வந்து டு ட்ரீட் ஓப்பன் ஆங்கிள் குளுக்கோமா, குளுக்கோமாக்காக கொடுக்குறோம். டு ட்ரீட் ஓப்பன் ஆங்கிள் குளுக்கோமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாம இன்னைக்கு கோலினர்ஜிக் ட்ரக்ஸ், அதாவது கோலினோமிமெட்டிக் ட்ரக்ஸ்ல அதனுடைய கிளாசிபிகேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ்ல கொடுத்திருந்த 7 முக்கியமான ட்ரக்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு ட்ரக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ப்ராலிடாக்சிம். அது வந்து நம்ம ஆன்டிடோட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.